தக்காளி சாப்பாட்டுக்கு நம்ம எப்பவும் போல் வெங்காயம் மிளகாய் போட்டு தாளிச்சு விட்ருக்குறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிசி போட்டு உப்பு சீரக மிளகு மஞ்சத்தூள் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். நான் சக்கரவள்ளி கிழங்கு இது தோல் நீக்கிட்டு அதில் அரிஞ்சு போட போகிறேன். இதில் போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது தோல் நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் சக்கரவள்ளி கிழங்கு தோல் நீக்கிட்டு நல்லா சுத்தமாக மண்ணால் அலசி போட்டு துண்டு துண்டாக அரைஞ்சி போட்டிருக்கேன். இதே நம்ம தக்காளி சாப்பாட்டுக்குள்ளே போட்டுடலாம். இந்த காரசாரத்துக்கு காரசாரமாக சாப்பிட்னா சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். இருபது கொதி வந்தோடனே உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், விசில் வரட்டு பார்க்கலாம். பாருங்கள், விசில் வந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். 3 விசில் வந்துருக்குது. எங்கள் சாப்பாட்டுக்கு 3 ரேஷன் அரிசி இருக்குதுல்ல, அதில் தான் செஞ்சுருக்கேன். 3 விசில் விட்டுருக்கேன். ஆறுட்டு பார்க்கலாம். விசில் வந்துருச்சு. பாருங்கள், அப்படியே அங்கங்கே இருக்குது. பாருங்கள், அங்கங்கே சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. பாருங்க, எடுக்கும்போது அப்படியே எப்படிங்க உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள். பாருங்கள், காய் பாருங்கள் அந்தளவுக்கு. நான் 3 விசில் விட்டேன். காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. குழையில பாருங்கள். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும்.